எடுத்தனே அடுத்த பிரமால பார்த்தீங்கன்னா நிலா சோழன் பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து சந்தாவுடைய ஊருக்கு ஒரு வழியாக போயிடறாங்க. அங்கே போனதுமே சந்தாவுக்கு கால் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் சந்தா ஃபோன் காலை அட்டன் பண்ணாமல் மொபைல் சுவிச் ஆஃப் வரதை பார்த்துட்டு சேரன் ரொம்பவே பயந்து போகிறாங்க. இப்போ எப்படா அவள் இருக்கிற இடத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சி போகிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் அவருக்கும் திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்க. ஆனால் அனிஷ் மொபைலும் சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதை பார்த்துட்டு சேரன் கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது மட்டும் தெரியுது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கண்டிப்பாக சந்தாவுக்கு நடக்கப்படுற கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. அடுத்து ஒரு இடமா போயிட்டு தேடி பாக்குறாங்க. அந்த ஊர்ல போயிட்டு இங்க சரௌண்டிங்ல என்னென்ன கோயில் இருக்குன்ட்டு விசாரிக்கிறாங்க. இங்க ஏதாவது கல்யாணம் நடக்குதான்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப யதார்த்தமா ஒருத்தவர் கோயில் மட்டும் ஏதோ கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டதுன்னு சொல்லி பண்ணி எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துக்கு வேகமா போகிறாங்க. அங்க கரெக்டா போறாங்க. அப்ப மாப்பிள்ளை சந்தாடைய காலத்துல தாலி கட்ட போறாங்க. அதை பார்த்துட்டு சேரன் வேகமா போயிட்டு அந்த மாப்பிள்ளை தள்ளி விட்டு அவர் கையில இருந்த தாலி அங்கிருந்து பறிச்சுறாங்க. அவங்களுடைய ஆளுங்களும் சேரன் சோழன் பாண்டியன் எல்லாருமே பயங்கரமா சண்டை நடக்கிறது சோழன் யோசிக்கிறாங்க. இந்த வாய்ப்பை விட்டா வேற வழியே இல்லை, இங்க இருந்து தப்பிச்சு போனோம்னா நம்ம இது பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த தாலியை எடுத்து சேரன் கையிலே கொடுத்து சந்தா கழுத்துல கட்டுனா அந்த காலத்துல இதை பத்தி யோசிக்காம உடனே தாலியை கட்டு அப்படின்னு சொல்றாங்க. சேரனுடைய கழுத்துல தாலி கட்டிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஆளுங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. இங்க இருந்து ஒருத்தவங்க கூட உயிரோட போக முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபைட் பண்றாங்க. இப்போ சந்தா என்னுடைய பொண்டாட்டி ஆயிட்டா, அவளை கூட்டிட்டு போறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஒரு பக்கம் நிலா, இதுக்கு மீறி நீங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க ரெண்டு பேருமே மனப்பூர்வமா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க, அதனால கண்டிப்பா நாளைக்கு கம்பி பண்ண வேண்டியது நீங்கள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டுறாங்க. அவங்களும் இதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆளுங்கெல்லாம் சேர்ந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒருத்தவர் கட்டை எடுத்து சோழனுடைய தலையிலேயே அடிச்சுறாங்க. சோழன் அந்த இடத்துல ரத்தம் வந்து மயங்கி விழுந்துறாங்க. அதை பார்த்துட்டு நிலா ரொம்பவே துடிச்சு போறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பக்கத்துலலாம் ஹாஸ்பிட்டல் கிடையாது அப்படின்னு அங்க உள்ளவங்க சொல்றத பார்த்துட்டு நிலா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. எல்லாரும் இங்க இருந்து நீங்க ஒரு அடி கூட நகர முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க கூட பயங்கரமா ஃபைட் பண்றாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸ் அங்க இருந்து வர வச்சுறாங்க. அவங்க ஆளுங்க பயந்து போறாங்க. எல்லாரும் சேர்ந்து இவங்க மறுபடி இவங்க ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இது மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நடந்த விஷயம் எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க. ஒரு பக்கம் சோழன் அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே இவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. போலீஸ் ரொம்ப உறுதியா சொல்றாங்க அவங்க ரெண்டு பேருமே மனப்பூர்வமா இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க, அதனால இதுக்கப்புறம் அவங்க கிட்ட நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, மீறி ஏதாவது பிரச்சனை பண்ணி தெரிஞ்சுன்னா உங்க எல்லாருமே தூக்கணும், ஜெயில போட வேண்டியதுக்கு மிரட்டுறாங்க. இதை கேட்டதுமே அந்த ஆளுங்களும் ரொம்பவே பயந்து போறாங்க.